الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவை அவை அனைத்தும் விதத்தெனும் அனாச்சாரங்கள் அவை உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பித்தேன். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவதாக. இந்த உலகிற்கு அருள்கொடையாகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை மட்டும் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் என்று நிலவட்டுமாறு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த உலகத்தை படைத்து பல்வேறு உயிரினங்களை பல்வேறு படைப்புகளை இந்த உலகத்துல பல்கி பெருகி செய்திருக்கின்றார். அந்த சராசரத்தை படைத்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை காட்டிலும் மனிதனை சிறந்த படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறார். எதற்காக சிறந்த படைப்பு என்று இறைவன் சொல்றான்னா, இந்த மனித இனம் மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக பகுத்தறிவு மிக்கவர்களாக இறைவன் படைத்திருக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? பல்வேறு இடங்களில் அல்லாஹ் அதை சொல்றான். வானங்களை பற்றி, பூமியை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அருட்கொடைகளை பற்றி, உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று இறைவன் பல்வேறு இடங்கள்ல மனிதனை பார்த்து சிந்திக்க மாட்டீங்களா என்று கேட்கக்கூடிய கேள்வியை திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட மனித குலம் தன்னுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து பல்வேறு தீமையான காரியங்களில் ஈடுபடுவதை நம்மளால் பார்க்க முடியும். பிற உயிரினங்களுக்கு கூட அந்த மாதிரி கீழ் நிலையில போகக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா பல உயிர்கள் பார்க்கிறோம். ஓர் அறிவு உயிரினம், ஈரறிவு உயிரினம், இப்படி பல வகையில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல கூட நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் எப்படி படைச்சிருக்கிறானோ அந்த அடிப்படையில தான் அதனுடைய தேவையை நிறைவேற்றிக்கும். அதுக்கு எது தேவையில்லையோ அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கும். எது அதற்கு தகாததோ தீமையானதோ அதை விட்டு மற்ற எல்லா உயிரினங்களும் என்ன பண்ணும், விலகி இருக்கக்கூடியதாக இருக்கு. பழமொழி கூட சொல்லுவோம், புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புலியோட உணவு என்னன்னு அதுக்கு தெரியும், மாமிசம் தான் சாப்பிடும். பசித்தால் கூட அது என்ன பண்ணாது, அதற்கு தீமையான புல்லை திங்காது என்று நம்ம சொல்றோம். அதே போல மற்ற உயிரினங்களை கூட நம்ம பார்க்கலாம்.
பறவை இனங்களை கூட பார்க்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணும், தன்னுடைய சக்திக்கு மீறி என்ன பண்ணும், தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு பெரிய பறவைகளோட சண்டையிடலாம் பார்க்கிறோமா இல்லையா? சின்ன சின்ன ஒரு கோழி குஞ்சு கூட என்ன பண்ணும், கழுகோட சண்டையிடும். எதற்காக? தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய சுற்றத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணும், தன்னுடைய சக்திக்கு மீறி சண்டையிடும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அந்த உயிரினங்கள் கூட என்ன நினைக்குது, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா மனுஷனா என்ன பண்றான், தீமை என்று தெரிந்தாலும் அது நமக்கு கெடுதி என்று தெரிந்தாலும் அந்த கெடுதியை தேடி பிடித்து பயன்படுத்தக்கூடியவனாக மனுஷன் தான் இருக்கிறான். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சமீபத்திய உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டா கூட கள்ளக்குறிச்சி அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், மது குடிக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அதனால் கேடுதான் ஏற்படும், அதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அந்த பாட்டிலே என்ன போட்டிருப்பான், மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு என்றெல்லாம் போட்டிருப்பான். புகைப்பிடிக்கக்கூடிய அவர்களுக்கு கூட என்ன பண்ணுவான், செய்தியாக அந்த அட்டைப்படத்துல சொன்னா கூட கேட்க மாட்டான், அதுல ஒரு படமா போடுவோம் என்று புகையினால் ஏற்பட்ட தீங்குகளை, அவங்களுக்கு கேன்சர் வந்துருக்கோம்ல, இந்த வாய் புற்றுநோய், இதெல்லாம் படமாக போட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு சொல்றாங்க இதனால் இது போன்ற தீமைகள் ஏற்படும், இது போல கேடுகள் உங்களுக்கு ஏற்படும், இதை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்று போட்டிருந்தால் என்ன பண்ற மனுஷன், தன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்காமல் அதை பற்றி யோசிக்காமல் என்ன பண்றார், இது போன்ற தீமையான காரியங்களில் ஈடுபடக்கூடியது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த கள்ளக்குறிச்சியில பார்த்தா எந்த அளவுக்கு பெரிய சம்பவமாக அது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 165 பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த வாரம் நடந்த சம்பவம். அதுல கிட்டத்தட்ட 64 பேர் இதுவரைக்கும், இன்னும் பல பேர் சிகிச்சையில இருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன பண்றாங்க, சிகிச்சையில இருக்கிறாங்க. 64 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அதுல 5 பெண்கள் உட்பட. இறந்தவங்க ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் ஆண்களுக்கு சரிசமம் என்று போராடுறாங்கல்ல, போர்படி உயர்த்துறாங்கல்ல, இதுலயும் அவர்கள் என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு நாங்கள் ஈடானவர்கள் சமமானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல பெண்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, 5 பெண்கள் உட்பட அந்த சம்பவத்துல இறந்திருக்கிறாங்க. பல குடும்பங்கள் தாய் தந்தை இல்லாம குழந்தைகள் நடுரோட்டில் நிக்கிறத பாக்குறோமா இல்லையா? ஒரு 13 வயது சிறுவன் பேட்டி அளிக்கிறான். அப்பா நீங்க போயிட்டீங்களே, உங்களை நம்பிதானே நான் இருந்தேன், இனிமேட்டு இந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா என்று அவன் கதறக்கூடிய விஷயம். ஒரு 10 வயது சின்ன சிறுமி பேசுறாங்க. தாய் தந்தை 20 இறந்திருக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, அவருடைய தாயும் தந்தையும் இறந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணி அனாதையா நின்று கதறாங்க. மனைவிமார்கள் கதறாங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா, உங்களை நம்பித்தானே இருந்தோம். இது போன்ற சம்பவங்களை நம்ம பார்த்துட்டே இருக்குமா இல்லையா? இது இப்ப மட்டும் நடக்கிறது இல்லை, ஏதோ புதிதாக இந்த வருடம் மட்டும் நடந்துருச்சு என்று நாம் நினைக்க கூடாது. கடந்த வருடம் மே மாதமும் என்ன பண்ணிருக்காங்க, மரக்காணம் அந்த பகுதியில கள்ளச்சாராயத்தை குடித்து 22 பேர் இறந்திருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? மனுஷனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதானே? இது தவறு என்று தெரியும், இதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது, தீமைதான் விளைவிக்கும் என்று தெரியும். இருந்தாலும் என்ன பண்றா, இது போன்ற தீமையில் ஈடுபட்டு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் என்ன பண்றா, அழிக்கக்கூடிய வேலை செய்யறானா இல்லையா? மனுஷன் சிந்திக்க மாட்டான் தானே? அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை சரியாக ஒருத்தர் பயன்படுத்தி இருந்தால் இது போன்ற நிலைமைகள்லாம் ஏற்படுமா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு பக்கம் அரசாங்கமும் துணையா இருக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இந்த சம்பவத்துல இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை அரசாங்கம் வழங்கும். இறந்த மக்களுக்கு, யாருக்கு, இந்த கள்ளச்சாராயம் மருந்தி அதுல இறந்த நபர்களுக்கு என்னவா, தலா 10 லட்சம் ரூபாய். யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய். ஆஸ்பத்திரியில யாரெல்லாம் சிகிச்சை பெற்று இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் 50,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. இதை பார்க்கிறோம் என்ன தோணும், ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து
திருப்பி போய் வீட்டுல இறந்துருக்கான். போய் குடிச்சு திருப்பி ட்ரீட்மெண்ட் முடிக்காம போய் அவன் என்ன பண்ணிருக்க, இருந்த சாராயத்தை குடிச்சு இறந்துருக்கிறான். ஏன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணம் வருதுல, மீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. என்னது, நீ குடிக்கிறிய, டாஸ்மாக்ல குடிக்கிற, கள்ளச்சாராயம் குடிச்சா நேரம் 10 லட்சம் வந்திருக்கும்ல, இப்படி எல்லாம் மீன்ஸ் போகக்கூடிய அளவுக்கு என்ன இது, அரசாங்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு தானே இன்னைக்கு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. சில வாரங்களுக்கு முன்பாக குவைத்துல ஒரு தீ விபத்து, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் இறந்திருக்கிறார். அதற்கு அரசாங்கம் எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு நபருக்கு எவ்வளவு? தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அயல் நாட்டில் போய் வேலை செய்த அந்த இடத்துல இறந்தவர்களுக்கு எவ்வளவா? 5 லட்சம் ரூபாய் தான். இவன் திமிர் குடிச்சு என்ன பண்றான்? போய் வேண்டுனே கள்ளச்சாரை குடிச்சிட்டு செத்து போனவர்களுக்கு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கும். உமர் அலி என்ற ஒரு சகோதரர், அவர் பாம்பு பிடிக்கக்கூடிய ஒரு வீரர், அவர் போய் என்ன பண்றாரு? வனத்துறையோட சேர்ந்து வனத்துறைக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்துல பாம்பு கடிச்சு இறந்து போறாரு. அவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் நிவாரணத்தை அறிவிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு உதவியாக இருந்தவருக்கு. ஆனால் தன்னுடைய உயிரை விட்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். அதை போராட வேண்டியதா இருக்கு. அரசு வேலை வேணும், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வேணும் என்று நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு. அப்ப அரசாங்கம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, மக்களை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கங்களே இந்த நிலைமையில இருந்தா மக்கள் எப்படி இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த அழகான மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் மட்டும், ஆன்மீகத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. நாளை மறுமையுடைய வெற்றியை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல, அதை மட்டும் சொல்லக்கூடிய வேதம் இல்ல. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்துல மனுஷன் எப்படி எல்லாம் வாழ்ந்தால் அவன் நல்வழிப்படுவானோ, நேர்வழியில இருப்பானோ, தன்னையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடியவனாக எப்படி இருக்க வேண்டும் என்பது திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு கட்டளை. அல்லாஹ்வுடைய வேதத்துல இந்த மது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை, பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்றான். ஆரம்ப காலத்துல இந்த மது பழக்கத்தை இறைவன் தடை செய்வதற்கு முன்பாக ஆரம்பத்துல அல்லாஹ் என்ன பண்றான்? அது சம்பந்தமான சில வசனங்களே இருக்கிறான். இவர்கள் குடிக்கக்கூடிய சாராயம் போல கிடையாது. அந்த காலத்துல பேரிச்சம்பழத்திலும் திராட்சை பழங்களிலும் எடுக்கக்கூடிய அந்த சாற்றை தான் மதுவாக பயன்படுத்துவாங்க. இவன் என்ன பண்றான்? மெத்தனால் எல்லாத்தையும் பயன்படுத்துறான். எல்லாம் விஷம். அரசாங்கம் பயன்படுத்த எத்தனால், இவன் குடிக்கிறது கள்ளச்சாராயத்துல மெத்தனால். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அரசாங்கம் கொடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சாவா, இவங்க கள்ளச்சாராயத்துல பயன்படுத்தக்கூடிய அது மெத்தனால் என்ன பண்ணும்? ஒரே அடியாக கொண்டு போய் சேர்த்துரும். அப்படிப்பட்டதில்லை. அவங்க குடிச்ச அந்த கால மக்கள் அவங்க என்ன பண்றாங்க? பேரிச்சை பழம், திராட்சை பழங்கள் எடுக்கக்கூடிய சாறை மதுவாக பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் அப்போ அதை எப்படி அழகான முறையில முதல்ல கண்டிக்கக்கூடிய விதத்துல அது சிறந்தது இல்லை என்று சொல்லக்கூடிய வசனத்துல திருமறை குர்ஆன்ல சொல்றான். 16வது 67வது வசனத்தை சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், பேரிச்சை மற்றும் திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல உணவையும் எடுக்கின்றார்கள், சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் உள்ளது என்று அழகா சொல்றான். என்ன சொல்றான்? பேரிச்சை பழத்திலிருந்தும் திராட்சையிலிருந்தும் மதுவையும் எடுக்கிறான், சில நல்ல உணவையும் எடுக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? இரண்டாக பிரிச்சு காட்டுறான். மது என்பது அவ்வளவு நல்லது இல்ல, அது கெட்டது என்று சொல்லக்கூடிய விதத்துல என்ன பண்றான்? மதுவையும் எடுக்கிறான், நல்ல உணவையும் எடுக்கிறான். இதுல சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு சான்றுகள் உள்ளது என்று முதல்ல என்ன பண்றான்? மது தடை செய்யக்கூடிய முன்பாக அல்லாஹ் சொல்றான். அடுத்தடுத்த வசனங்கள் வருது. மது மற்றும் சூதாட்டம் பற்றி உங்களிடத்துல கேட்கிறாங்க, நபியே நீங்க சொல்லுங்க, அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பயன்களும் இருக்குது என்று அல்லாஹ் என்ன பண்றான்? இரண்டாவதாக அதுல பெரிய கேடு இருக்குது, பயனை விட கேடுதான் அதிகமாக இருக்குது என்ற வசனத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 2வது 219 வசனத்துல சொல்றான். இத நம்ம ஒரு ஸ்டேட்டஸா வைக்கிறோம். வச்சவன ஒரு மாற்றம் சகோதரர் கேட்கிறார்,
இல்ல சில நன்மைகள் இருக்கு என்று அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, குர்ஆன்ல போட்டிருக்குல்ல. அப்ப என்ன நன்மை என்று அவர் கேட்கிறார். அப்ப நம்ம சொல்றோம் இதை குடிச்சா என்ன ஆகும்? சில நேரங்களில் வலி நிவாரணியா இருக்கும்ல. குடிக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னது? இதை குடிச்சா உடம்பு வலிலாம் தெரியாது, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் வேலை பார்க்கிறேன், அதான் உடல் வலிலாம் போக்கணும். சரி, கரெக்ட் தான். ஆண்களுக்கு மட்டும்தான் உடல் வலி இருக்குமா? பெண்களுக்கும் இருக்கும், குழந்தைகளுக்கும், எல்லாருக்கும் இருக்கும்ல. எல்லாரும் குடிக்க வேண்டியதானே. இது குடிச்சா சில நேரங்கள் என்ன வரும்? எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல. இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது தான். அதனாலதான் என்ன தெரியாது, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. குடிச்சு காலில் கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும், நைட் என்ன பண்ணேன்னு அவனுக்கே தெரியாது. பல பிரச்சனைகள் பண்ணியிருப்பான், மனைவி போட்டு அடிச்சிருப்பான், ரோட்ல கரண்ட் உண்டுருப்பான், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க? இது மறக்கடிக்க கூடியதாக இருக்குதா இல்லையா? இத மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் இதுல பெரும் கேடுகள் தான் இருக்குது என்று அல்லாஹ் 219 சொல்றான். அப்படி படிப்படியா அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன பண்ணுது? இறைமறை அதை தடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், ஒரு சமயம் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் அஃப் ரலியல்லாஹு அவர்களும் என்ன பண்றாங்க? ஒரு அன்சாரி தோழர் வீட்டுல போய் விருந்துக்கு போறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு 2 பேருக்கு என்ன பண்றாங்க? மது கொடுக்கப்படுது, மது குடிப்பதற்காக கொடுக்கப்படுது. அலி ரலியல்லாஹு குடிச்சிட்டு என்ன பண்றாங்க? தொழுகை நடத்துறாங்க. மகரிபுடைய தொழுகை நடத்தக்கூடிய நேரத்துல குல்யா யுவல் காஃபிரூன் என்ற அந்த சூரா ஓதி தொழ வைக்கிறார். அந்த நேரத்துல ஒரு மதுவுடைய அந்த போதையினால அந்த வசனத்தை தவறாக ஓதுறார். உடனே அல்லாஹ் என்ன பண்றான்? அதுக்கு பிறகு அதை தடை செய்யறான். நீங்கள் குடிச்சிட்டு இருக்கும் போது, போதையாக இருக்கக்கூடிய நேரத்துல தொழுகைக்கு நெருங்காதீங்க. அது ஒரு மன ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு சைக்காலஜி தான். தொழக்கூடிய நேரத்துல தொழுகைக்காக நீங்கள் தயாராகக்கூடிய நேரம்னா ஒரு முஸ்லீம் 5 வேளை தொழுகை நடத்துவானா இல்லையா? அப்ப பாருங்க, தொழுகைக்கு முன்னாடி போதை எப்படியும் 1 மணி நேரம் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? அதையும் மன ரீதியாக ஒரு நாளைக்கு 5 தடவைனா என்ன பண்ண முடியாது? தொடர்ச்சியா குடிக்க முடியாது. அப்ப 5 வேளைக்கு நீங்க தொழுகைக்கு வருவதாக இருந்தால் போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு நீங்க வராதீங்க என்று அல்லாஹ் என்ன பண்றான்? திருமறை குர்ஆனுடைய 443வது வசனத்துல சொல்றான். இப்படி பல வசனங்கள்ல அல்லாஹ் என்ன பண்றான்? படிப்படியாக இந்த மதுவை தடை செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கான். கடைசியாக ஒரு கட்டத்துல முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய நேரம். அது ஒரு காலகட்டம். எப்படின்னா, அபூதர் ரலியல்லாஹு அவங்க தெரியும், கொஞ்சம் செல்வந்தரான ஒரு நபி தோழர். அவருடைய வீட்டுல அனஸ் ரலியல்லாஹு வேலை செய்யறாங்க. அங்க வரக்கூடிய காலத்துல அப்ப இருந்த அந்த அரபியர்களுக்கு மத்தியில என்னன்னா, மது என்பது ஒரு பாரம்பரியம். யாருடைய வீட்டுல பழமையான மது இருக்குதோ அவர்களை கண்ணியமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டம். யார் வந்தாலும் என்ன மதுவைத்தான் என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு விருந்தாக கொடுப்பாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஒரு சமயம் அனஸ் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுல நான் இருந்தேன். அந்த விருந்தினருக்கு மதுவை நான் என்ன பண்றேன்? கோப்பைகள்ல ஊத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு செய்தி வருது, அல்லாஹ் மதுவை தடை செஞ்சுட்டான். அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பாளர் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே அபூதர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சமுதாயத்தை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த பார்க்கப்பட்டுள்ளவர்களாக திருமறை குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். மதுவை ஊத்திட்டாங்க, குடிக்கக்கூடிய நேரம், குடிச்சிருந்தா கூட கேட்டுக்க முடியாது. இப்பதான் நல்லா தடை செய்யறான், நாளையில நான் குடிக்க மாட்டேன். இப்படி எத்தனை பேர் சத்தியம் பண்றாங்கல்ல, அவங்க கூட சொல்லியிருக்கலாம்ல, இதான் ஊத்திட்டேனே, கை கெட்டு வாய் கிட்டாம போயிடுச்சு, அப்படிலாம் அவங்க சொல்லல. அல்லாஹ் தடை செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த கோப்பை என்ன பண்றாங்க? தூக்கி கீழே ஊத்திருங்க. மதீனத்து வீதி இல்ல, மது ஆறு ஓடக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த சட்டத்தை இறக்கின உடனே என்ன பண்றாங்க? இந்த மதுவை நிறுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இஸ்லாத்தை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம மத்தியில அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சில சகோதரர்கள் தான் இந்த மது பழக்கம் இல்லாதவர்கள், எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாதவர்களா இருக்காங்க. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உறவினர்கள்
நம்முடைய சொந்த பந்தனங்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்க போதை பழக்கத்தை அடிமையா தானே இருக்கிறாங்க, நமக்கு தெரியதானே செய்யுது. அதை நம்ம அதை பற்றி அவர்களுக்கு பிரச்சாரம் செஞ்சோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இதை தடை செஞ்சுட்டா இது ஹராம் என்று நமக்கு தெரியும். ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் இதை செய்யக்கூடிய நேரத்துல நமக்கு எதுக்கு அது? நான் ஏன் அதை சொல்றேன்? நானா குடிக்காம இருக்கிறேனே, நான் அதை ஏன் பிரச்சாரம் பண்ணணும் என்று நாம் நினைக்கிறோம்னா நினைக்கிறது இல்லை. பிரச்சாரம் செய்ய வேண்டும்ல, அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை தானே. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு சமயம் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப ஒரு சகோதரர் வந்து என்ன பண்றாங்க, மதுவை கொடுக்கிறான். மதுவை கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த மதுவை தடை செஞ்சுட்டா, இது உனக்கு தெரியுமா என்று கேட்கும் போது அவர் தெரியாது என்று சொல்றார். அப்ப அவருக்கு சொல்றாங்க, அல்லாஹ் மதுவை முற்றிலுமாக தடை செஞ்சுட்டான், அது நமக்கு ஹராம் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, இன்னொரு அவருடைய பணியாள்கிட்ட காதல குசுகுசுன்னு என்று பேசுறார், ரகசியம் பேசுறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், நீங்க என்ன சொன்னீங்க என்று கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் சொல்றார், என்ன சொல்றாரு, இந்த மதுவை நான் விற்பனை செய்ய சொல்லிட்டேன், இதை அவர் குடிக்க மாட்டார், நமக்கு தான் ஹராம், இதை வித்துடலாம் என்று அவர் என்ன பண்றாரு, இதை நான் விற்க சொல்லிட்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மது குடிப்பது மட்டும் இல்ல, மதுவை விற்பதும் ஹராம் என்று அதற்கும் தடை. நீங்க மட்டும் குடிக்காம நான் மட்டும் நல்லவனா இருக்கிறேன், நான் குடிச்சா கேளுங்க அப்படின்றது மட்டும் இல்ல, அதை விற்பனையும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மது தடை செஞ்ச பிறகு என்ன பண்றாங்கன்னா, அந்த மது ஊற்றி வைத்த பாத்திரங்கள் இருக்கும்ல, அதை கூட தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்றாங்க, அந்த பாத்திரங்கள் கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதுவை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள் செய்யக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு எடுத்து சொல்றோமா? அது நம்மளுடைய வேலையா? நான் சொன்னா கேட்க மாட்டான் பாய், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா அவர் என்ன ஆயிடணும், நீங்க என்ன தூதரா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே அப்படி கிடையாது. அல்லாஹ் நாடியவருக்கு தானே நேர்வழி கொடுப்பான். நம்ம வேலை சொல்றது மட்டும்தான். அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தா அல்லாஹ் நாடினா என்னைக்கா ஒரு நாள் திருந்து வரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அது கடுமை காட்டி இருக்கிறாங்கன்னா அதற்குண்டான தண்டனையை சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதை பெருமையா நினைக்கிறாங்க. மது விற்பனை என்பது, அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன பெருமையா நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு பண்டிகை காலங்கள் வந்தா, நியூ இயர் போன்ற நேரங்கள்ல என்ன பண்றாங்க, மது விற்பனை டாஸ்மாக் கூடிய வருமானத்தை போடுறாங்களா இல்லையா? இத்தனை 100 கோடி விற்பனை ஆயிருக்கு, 400 கோடி விற்பனை ஆயிருக்கு என்று அதை பெருமையா போடுறாங்களா இல்லையா? உண்மையில பாத்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் தான் அரசாங்கத்துக்கு அதிகம். நம்ம பார்த்தோம், ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க ஒருத்தர் 8 மாசமா படுத்திருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அரசாங்க மருத்துவமனையில ஜிஹெச்ல படுத்திருக்கிறார். 8 மாசம் அவருக்கு இலவச சிகிச்சை கொடுக்குறாங்க. என்னன்னா குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போயிடுச்சு, அவர் படுத்திருக்காரு. அந்த 8 மாசம் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை, அதுக்கு உண்டான செலவு யாருது? அரசாங்கத்தோட. அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு குற்ற செயல்கள் நடக்கிறா இல்லையா? குடிச்சு ரோட்ல கலாட்டா பண்றான், போய் சாலை விபத்து ஏற்படுத்துறான், பிரச்சனை பண்றான், மனைவியை போட்டு அடிக்கிறான், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் காரணம் யாரு? இதுக்கு உண்டான இழப்பீடெல்லாம் போட்டா எங்க வரும்? அரசாங்கம் வரக்கூடிய அந்த 100 கோடி 400 கோடி தான் காட்டுறாங்க. இதனால் ஆகக்கூடிய செலவு பல்லாயிரம் கோடி. அதையெல்லாம் தடுத்தா அதன் மூலமா நிறைய வருமானம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அரசாங்கம் இந்த 400 கோடி 500 கோடி தான் பாக்குறாங்க. அதனால்தான் அரசாங்கமே ஓடுவது போல என்ன பண்றாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் தடை செய்ய மாட்டாங்க. அதனால்தான் இவர்கள் என்ன சொல்றாங்க, தனியா காய்ச்சினா கள்ளச்சாராயம், அரசாங்கம் காய்ச்சினா அது பேர் என்னது, நல்ல சாராயம். இதனால்தான் இதை என்ன சொல்றான், கள்ளச்சாராயம் என்று சொல்றான். அரசாங்கம் டாஸ்மாக் வச்சு என்ன பண்றான், அதை விற்கிறான். அதற்காக என்ன பண்றான், இன்னும் இருக்கக்கூடிய கடைகள் அதிகப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் செய்யறாங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு அதை தடை செய்யறாங்கன்னா, இதை கொடுக்கக்கூடிய தண்டனை பற்றி சொல்றான். ஒருவர் குடிச்சா அவரை சாட்டையால் அடிங்க, 2வது முறையும் குடிச்சா 2வது முறையும் சாட்டையால் அடிங்க, திரும்பியும் குடிச்சா திரும்பியும் சாட்டையால் அடிங்க, அடுத்ததாக அவர் குடிச்சா
அவரை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்றான். அந்த அளவுக்கு பெரிய பாரதூரமான ஒரு குற்றம். ஆனா நம்ம இத சாதாரணமா கடந்து போறோமா இல்லையா? நம்ம உறவினர்கள், நம்ம அண்ணன் தம்பி தெரியும், அவங்க இது போன்ற தீமையான பழக்கங்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்க தெரியும், அவங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். மார்க்கம் இது மாதிரி சொல்லுது, இது நமக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த சட்டங்கள் நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தடுத்தாங்க என்பது நமக்கு தெரியுமானா தெரியாது. குறைவான மக்கள் தான் இதை பற்றி அதிகமா விளக்கம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். மார்க்கம் இத்தனை விஷயங்களை, இத்தனை தடையை சொல்லுது. அதை விற்பதும் தடை, அதை சுமந்து செல்வதும் தடை. ஒருத்தர் சுமந்துட்டு போறார் மதுவை, அதுவும் தடை. சாதாரண விஷயம் கிடையாது. மதுவிற்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் அதை தடுக்கக்கூடிய விதமா இருக்குன்னா, அதை குடிக்கிறது மட்டும் இல்ல, அதை விற்கிறது மட்டும் இல்ல, அதை வாங்குறது மட்டும் இல்ல, அதை சுமந்து செல்வது கூட அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய பாவம் என்று இஸ்லாம் நமக்கு கடினமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. அப்ப இப்படிப்பட்ட இந்த தீமையான விஷயத்தை நம்ம பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, திருமறை குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய வேதத்துல எல்லா தீமையான காரியத்திற்கும் வழி இருக்கு. இதை எப்படி தடை செய்யணும்? இது நிரந்தரமா தடை செய்வதனால்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் இது நலமாக அமையும் என்பதை நாம் என்ன பண்ணோம்? இது போன்ற நேரங்கள்ல, மக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி என்ன பண்ணோம்? இது எதிரான பிரச்சாரங்களை, புகை, மது, போதை போன்ற பல்வேறு தீமைகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை நாம் என்ன பண்ணோம்? கையில எடுத்து பிற மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான வழிமுறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் அரசியல் வரக்கூடிய நேரங்கள்ல மட்டும் வெளியே வரக்கூடிய அமைப்பு போல கிடையாது. எல்லா காலங்களிலும் நம்மளால் முடிந்த மக்கள் பணிகளை, சமுதாய பணிகளை, அதுபோல மார்க்கத்தை மக்களுக்கு அதிகமாக எடுத்து வைக்க வேண்டிய அந்த பொறுப்பை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அல்லாஹ்வுடைய அருளால் சிறந்த முறையில செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஜூலை 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் இமாம் பயிற்சி அளிக்கப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை பத்தி நம்ம பேசியிருப்போம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? உங்களை அகிலத்தாருக்கு இமாமான ஆக்குறேன். பல்வேறு சோதனைகள், பல்வேறு கஷ்டங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன பண்றான்? அதுக்கப்புறம் அந்த சோதனைகளை ஏற்று நிற்கிறார். அத்தனை சோதனைகளும் கடந்து வர அல்லாஹ் அவருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான். உங்களை அகிலத்தாருக்கு முன்னோடியாக இமாமாக ஆக்குறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன மட்டும் ஆக்கினா பார்த்தாது, என்னுடைய வழித்தோன்றல்களையும் என்னுடைய வாரிசுகளையும் நீ என்ன பண்ண? இமாமாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறான். அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரர்களை தவிர மற்றவர்களை நாம் என்ன பண்ணுவோம்? இமாமாக ஆக்குவோம் என்ற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் அனைவருமே யாரு? நபிமார்கள் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான். அப்போ அது போல நாம் என்ன பண்ணோம்? இது போன்ற சமூக தீமைகள் ஒரு பக்கம் நடக்குது, நம்மை காத்துக்கிறோம், நம்ம பிள்ளைகளையும் நாம் என்ன பண்ணோம்? காக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் என்ன பண்ணோம்? இது போன்ற தாவா பணிகள்ல அவர்களை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கும். வெறுமனே பயான் கேட்டுட்டு போறதோட இல்ல, அதுல இருந்து தவிர்க்கக்கூடிய வழிகள் இருக்குல்ல, அதுல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில இது போன்ற ஒரு வாய்ப்புகளை, ஒரு இமாமா இருக்கிறவர்னா பிறருக்கு போதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார், பிறருக்கு தொழ வைக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுடையவர்களால் ஜமாத்தின் சார்பாக நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இமாம் பயிற்சியில நமக்கு தெரிந்த நபர்கள்
15 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், யாருக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற, திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் இந்த பயிற்சியில கலந்து கொள்ளலாம். இது சம்பந்தமான மேலதிகமான விவரங்கள் வேணா கிளை நிர்வாகத்தில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இது போன்ற நன்மையான காரியங்களை அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும், தீமையை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும், நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் எல்லாம் உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவடைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.